ஃபஸ்ட்டு போனோன்னே பிள்ளையார்கிட்ட பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் சொல்லி குட்டி காரணம் போட்டு அப்படியே தோப்பு காரணம் போடுறோம். குட்டு போட்டுக்கிட்டு தோப்பு காரணம். ஏன்? ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த 2 பகுதியும் இப்படி பிடிச்சி இழுக்கும்போது நம்ம பிரெயின் ஆக்டிவேட் ஆகுதான். நம்ம தமிழர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சான்றோர்கள் எப்படி சமயத்தோடு அறிவியலையும் புகுத்தி உடல் மகிழ்வுக்கும் உள்ள மகிழ்வுக்கும் வேலை செஞ்சுருக்காங்க. அப்படி குட்டு போட்டு பண்ணும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குது. நீங்கள் பிள்ளையார் வழிபாட்டில் பாருங்கள், மண்ணிலேருந்து பிள்ளையாரை செஞ்சு வழிபாடு செய்வோம். ஒரு நல்ல இந்த பூமிக்குரிய கடவுள் யாருன்னா உண்மையிலுமே பிள்ளையார் தான். இந்த பூமிக்குரிய சாமி யாருன்னா பிள்ளையார் தான். அதனால தான் மண்ணிலேருந்து நம்ம பிள்ளையார் செய்து கண்ணு காது மூக்கு வச்சு ஒரு உருவம் கொடுக்குறோம். அந்த உருவத்துக்கு மரியாதை செய்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? இந்த மண்ணிலேயே முளைத்த முதல் தாவரம் புல்லை எடுத்து, அருகம்புல்லை எடுத்து மாலையாக்கி போடுறோம். மலர் போட்டு பூஜை செய்ய வேண்டாமா? எருக்கம்பூ மாலை பார்த்துருக்கீங்களா? எங்கே வேணாலும் கிடைக்கும். அதுக்கு என்ன வேணும்? அதை எடுத்து போடணுங்கிற இதயம்தான் வேணும். அப்போ விநாயகர் வழிபாட்டில் மண்ணில் சாமி செய்கிறோம், புல்லை எடுத்து போடுறோம், எருக்கம்பூ மாலையை போடுறோம், நைவேத்தியம் ஒரு பொறி பொட்டுக்கடலையை வச்சுட்டு நிம்மதியாக நைவேத்தியம் பண்ணுறோம். அப்போ என்ன? பிள்ளையார் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார்.